கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுற ரெண்டு கட்சி, அதாவது நிதிஷ்குமாரோடைய ஜனதா தளும் சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசமும் கடந்த காலத்திலே அவங்களோட கூட்டணி வச்சுருந்துருக்காங்க. அந்த மாதிரி கசப்பான அனுபவம் வருமா இல்லையா என்பதெல்லாம் அவருடைய நடத்தையை பொறுத்து தான், பிஜேபியுடைய நடத்தையை பொறுத்து தான் இருக்கும். எல்லா கட்சியும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், தன்னை வலுப்படுத்திக்கணும்னு அவங்க கட்சி கூட்ட நிர்வாகிகிட்ட பேசுகிறது இயல்பான விஷயம் தானே. ஒரு விமர்சனமெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க. மக்கள் ஆதரவு இருந்தது, கூட்டணி ஆதரவு இருந்தது, அதனால் அமோக வெற்றி கிடைச்சு. சிபி ராதாகிருஷ்ணன் பொருளாதாரத்தில் 5வது இடத்துல இருக்குது, 5 வருடத்துல 3வது இடத்துல வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஆளுநர். இந்தியா உலகத்திலேயே ஜனத்தொகையில் நம்பர் 1 நாடு. அதில் ஜனத்தொகை பெருசாக இருக்கும் பொழுது இது இயல்பாகவே பொருளாதாரம் தானாக வளரும், உற்பத்தி பெருகும்ல ஜனத்தொகை இருக்கிறதுனால. இது ஒன்றும் இவர்களுடைய திறமையாலோ இவர்களுடைய நிர்வாகத்தாலோ வளர்வது கிடையாது, இயல்பாக வளர்கின்ற வளர்ச்சி தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. பிஜேபி கூட்டணி வச்சு நடத்துகிறாங்க, 5 வருஷம் நீடிக்குமா இடையில குழப்பங்கள் தெரியல. அவங்களுக்கு இப்போ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுற ரெண்டு கட்சி, அதாவது நிதிஷ்குமாரோடைய ஜனதா தளும் இவர் சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசமும் கடந்த காலத்திலே அவங்களோட கூட்டணி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அவங்க கசப்பான அனுபவத்தில் வெளியே வந்துட்டாங்க. திருப்பி இனிமேல் அவங்க எதிர்காலத்தில் அந்த மாதிரி கசப்பான அனுபவம் வருமா இல்லையா என்பதெல்லாம் அவருடைய நடத்தையை பொறுத்து தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.